அப்பத்தாவை போட்டு பொலன்னு பொளந்த மீனாட்சி. அப்பத்தா உள்ள மிக்ஸி போட்டுட்ருக்காங்க. திடீர்னு அவங்க அலற சத்தம் கேட்குது. திண்ணையில் உட்காந்துருந்த மீனாட்சி அவங்க ஈகோலாம் ஓரம் கட்டிட்டு உள்ளே ஓடி வந்து பார்க்குறாங்க. மிக்ஸி போட்டுட்டு இருந்த அப்பத்தா எலக்ட்ரிக் ஷாக்கில் துடிச்சிட்டு இருந்தாங்க. உடனே வெளியில் போன மீனாட்சி ஒரு கட்டையை எட்டு வந்து அப்பத்தா கையில் போடு போடுன்னு போட்டாலும் கரண்ட்லேருந்து அப்பத்தாவை பிரிக்கவே முடியலை. ஒரு வழியாக கையை தள்ளி விட்டு மிக்சியிலேருந்து அப்பத்தாவை பிரிச்சிட்றாங்க மீனாட்சி. அப்பத்தா கீழே விழ அந்நேரம் பார்த்து உள்ளே வர்றாங்க தேவி. மீனாட்சி ஏதோ அப்பத்தாவை கொடுமைப்படுத்துகிற மாதிரியும், எங்கள் அம்மாச்சி அடிச்சே கொன்னுட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, ஹலோ, அவங்களுக்கு ஷாக் அடிச்சிச்சுங்க, அதான் கட்டையை வச்சு தட்டி விட்டேன் அப்படின்னு. பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க தேவி. அடுத்து வந்து தேனும் உள்ளே வராங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பத்தாவை தூக்கி விட்டுறாங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, கரண்ட் ஷாக் அடிச்சதுனால தான் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு. அப்பத்தா பிளேட்டை அப்படியே மாற்றி போடுறாங்க. செவனேன்னு தண்ணி குடிக்க வந்தவளை கட்டையை வச்சு அடிச்சுட்டு நல்லா பொய் சொல்கிறாம்மா இவ அப்படின்னு. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறோன்னு தெரியாமலே வாங்கிட்டு இருக்காங்க அன்னபூரணி அப்பத்தா. இனிமே தான் மீனாட்சியோட ஆட்டத்தை பார்க்க போகிறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.